Hello friends, welcome to our channel. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபியை தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, பிரியாணின்னு சொல்லும்போதே வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்றும். அதுவும் இதே மாதிரி நீங்கள் பிரியாணி செஞ்சீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து நார்மலாக செய்கிறத விட இன்னமும் அதிகமாக சாப்பிடுவோம். அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க போகுது இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி மஷ்ரூம் பிரியாணி. ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலான பிரியாணி பவுடர் நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்துதான் இதுலேயே சின்ன துண்டு பட்டை 2 சேர்த்துக்கோங்க. 4 கிராம்பு சேர்த்தாச்சு. கூடவே ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, ஸ்டார் பூ 1 சேர்த்துக்கலாங்க. இதோடவே சீரகம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மளோட பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. அது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-25 சின்ன வெங்காயம் முறித்து சேர்த்துக்கோங்க. கூடவே 7-8 பல் பூண்டு, இஞ்சி துண்டு ஒரு 6-7 சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே 1 கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி தலைகள் சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இதுவும் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் குக்கர் வச்சுக்கோங்க அடுப்பில். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம நெய்யும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்தாச்சு. வேணும்னா நம்ம அதிகமாக கூட நெய் சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். அடுத்ததான் இதில் 1/2 ஸ்பூன் சோம்பு, பட்டை ஒரு சின்ன துண்டு, 2 கிராம்பு சேர்த்துட்டு கூடவே 1 பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வதங்கட்டும். கூடவே ரோஜா இதழ்கள், அதுக்கப்புறமா அந்த கட்பாசி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பிரியாணி செய்யும்போது கண்டிப்பாக வந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்குங்க. அடுத்ததான் 2 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. நமக்கு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். அடுத்ததான் கூடவே பெரிய தக்காளி பழமாக வந்துட்டு 1 சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. ஒரே மாதிரி பிரியாணி செஞ்சு நமக்கு சில டைமில் போர் அடிச்சிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சாப்பிட்ட ஃபீல் கிடைக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் எடுத்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பேஸ்ட் வந்துட்டு நல்லா வதங்கும் போதே நமக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்மெல் வரும். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நம்ம வீட்டில் பிரியாணி செய்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்ததான் இதில் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க 1 ஸ்பூன் அளவுக்கு. கூடவே கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறங்காட்டி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கட்டும் அது அப்படியே வதங்கட்டுங்க. அது 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கலந்து விடுங்க. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் காளான் வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்துட்டு காளான் எப்படி சுத்தம் செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோவையும் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதையும் பார்த்து நீங்கள் அதே மாதிரியே க்ளீன் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம காளான் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு.
இப்போ வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம பிரியாணிக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக அரைச்சி வச்சுருக்க பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதையும் எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பவுடரையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்மெல் வருதுங்க. எப்படா பிரியாணி ரெடி ஆகும் அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள், இது ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நமக்கு அந்த காளான்லலாம் வந்துட்டு நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட சுவை எல்லாம் வந்துட்டு அப்படியே நல்லா பட்டுட்ருக்கு. ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம அது வேக வேக வந்து தண்ணி விடும். ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ நல்லா தண்ணி விட்டு வந்திருக்குன்னு. அடுத்தது நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, அரிசியை வந்துட்டு ஒரு 2.5 டம்ளர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அதை நல்லா கழுவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த மாதிரி பிரியாணி செய்யும்போது கண்டிப்பாக வந்துட்டு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்துட்டு ரொம்பவே அதிகமாக நார்மலாக சாப்பிட்றத விட கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கரண்டியாச்சும் அதிகமாக சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சதா இருக்கும் இந்த திண்டுக்கல் மஷ்ரூம் பிரியாணி. இப்போ இந்த அரிசி வந்துட்டு சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா அந்த தண்ணி எல்லாம் வந்துட்டு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அடுத்ததான் அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 2 டம்ளர் அரிசி சேர்த்துருங்காட்டி 5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா வந்துட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. நம்ம வந்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டுடலாம். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், ரொம்ப ரொம்ப அமேசிங்காக வந்துட்டு பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்கும்போதே வந்துட்டு கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு தோணும் எல்லாத்துக்குமே. இந்த பிரியாணியெல்லாம் நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து நம்ம சிக்கன் மட்டன் பிரியாணி சாப்பிட்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீலே நமக்கு இருக்காது. இது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நம்ம சிக்கன்லாம் சாப்பிட முடியாத சமயத்தில் இந்த மாதிரி மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு ஒரு திருப்தியான பிரியாணி சாப்பிட்ட ஃபீலிங் கண்டிப்பாக கிடைக்குங்க. இதை வந்துட்டு நம்ம தயிர் வெங்காயத்து கூட வச்சு அப்படியே டேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். கண்டிப்பாக இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி மஷ்ரூம் பிரியாணி உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் வீட்லேயும் இப்போவே மஷ்ரூம் வாங்கி இதை அப்படியே எடுத்து இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக இருக்க போகுது. இதை நான் இப்போ அப்படியே எடுத்து டேஸ்ட் பண்ண போகிறேங்க. உங்கள் வீட்லேயும் வந்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.